Hello viewers, welcome to Muki's vlog. இன்னைக்கு நம்ம பன்னீர் prawns broccoliங்க இதெல்லாம் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இது சைனீஸ் டிஷ். ஜஸ்ட் ஸ்டிர் ஃப்ரை, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்தியன் ஸ்டைல் மாதிரி ரொம்ப மசாலாஸ்லாம் இல்லாம ஒரு ஸ்டிர் ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டீவைன் பண்ண 250 grams of prawnsங்க. அது வந்து பெப்பர், சால்ட் அண்ட் கொஞ்சம் காரப்பொடி. பன்னீர்லையும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 grams இருக்கும் மொத்தம். இது ரெண்டுத்தையுமே வந்து வெறுமனா பெப்பர், சால்ட் எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர், சால்ட்டு அண்ட் தென் காரப்பொடி, ப்ளைன் சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி அது 15 minutes மேரினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் போட்டு டாஸ் பண்ணிகிட்ருக்கேன் தவாவில். ஒரு 3 minutesக்கு நம்ம ஃப்ளிப் பண்ணி டாஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு கொஞ்சமாக ப்ரக்கோலியை டாஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு தேவையான காரம், உப்பு மைல்டாக போட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவுமே வந்து ஒரு 150 grams of ப்ரக்கோலிங்க. நல்லா பிளான்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பிளான்ச்சிங் ப்ராசஸ் சுடு தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்து வச்சது நான் இப்போ இதில் போட்டு சார்ட் பண்ணுறேன். ப்ரக்கோலி நல்லா தண்ணி விடாமல் நம்ம அப்படியே சார்ட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ண போகிறேங்க. By the time the broccoli is getting cooked and also the prawns and paneer almost இப்போ திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணோங்க. அதுக்கு நான் ஒரு குட்டி பாத்திரம் எடுத்திருக்கேன். 2 க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் தென் 5 cloves of garlicயும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது கூட 1 ஸ்பூன் ஆஃப் கார்னோட ஸ்டார்ச், கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறோங்க. சோயா சாஸும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் வாட்டருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை தனியாக வச்சுருவோங்க. இந்த மீன் டைம் ப்ரான்ஸும் பன்னீரும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் இந்த லிக்விட் நம்ம கலக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சாஸ் ரெடி பண்ணுறது, இதில் லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரக்கோலி கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க சார்ட் ஆகிட்டுருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா ரெட் கேப்சிகம் கொஞ்சம் நான் இந்த மாதிரி சைஸஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷன்ஸ் தான், யூசேஜ் ஆஃப் வெஜிடபிள்ஸு. பட் இது கூட என்னென்னலாம் செட் ஆகுமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே இது நல்லா குக் ஆனதுக்கப்புறங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று கூட கலக்க போகிறோம். அந்த ப்ராசஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் வந்து செசமி ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆலிவும் யூஸ் பண்ணலாங்க இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜ்ஜும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இது எப்படி நீங்கள் ப்ரக்கோலி குக் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டெம் கலர் நம்ம போட்டதுலேருந்து சேஞ்ச் ஆகிருக்குங்க. அப்போ வந்து இது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அண்ட் ஆல்சோ த ப்ரான்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சாஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாஸை இதில் ஆட் பண்ணலாம். இது அப்படியே கொஞ்சம் இப்போது திக்கன் ஆகிடுங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே ஆகிடும். அந்த பதத்தில் நம்ம எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா less than 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே சார்ட் பண்ணியிருக்கோம். பட் பட்டர் வந்து டிஷ்க்கு மேண்டேட்ரி, இல்லைன்னா ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இதில் பெப்பர் எல்லாம் போட்டு சோக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா ப்ரான்ஸ் அண்ட் பன்னீரில், அதெல்லாம் கொஞ்சம் காரம் ஃப்ளேவருக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும். இந்த சாஸில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், கார்லிக் போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இது என்னோட பெரிய பையனுக்காக இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப கேட்குறாங்க. ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சரி நல்ல விஷயமாச்சேன்னு ஐம் சப்போர்ட்டிங் இன் அ வே வேர் ஐ கேன். மோஸ்ட்லி அவரே பண்ணிப்பார். எப்பயாவது நான் கொஞ்சம் லீவ் நேரத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் கேம்ப் போயிட்டு வந்ததுனால ஐம்
doing it myself, otherwise he will do it on his own. எனக்கு வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே அந்த தாய் சைனீஸ் ஸ்டைலுக்கெல்லாம் வந்து இந்த டிஷ் வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் திக்கன் ஆகிடுச்சு. பட் இந்த சாஸி டெக்ஸ்சர் எங்களுக்கு வேணுன்றதுனால நாங்கள் இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்கேஸ் இன்னும் கூட உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட பியூட்டிஃபுல்லான சைனீஸ் ஷ்ரிம்ப் ப்ரான் butter garlic ரெசிபி along with பன்னீர் அண்ட் some amount of capsicum பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. அன்யூஷுவலான ரெசிபி, ஈஸி டு மேக். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் கோ டு சூப்பர் மார்க்கெட், பை சம் ஃப்ரெஷ் ப்ரொக்கோலி, ஸ்டாக் சம் ஷ்ரிம்ப், ஜஸ்ட் கெட் இட் டன். அவ்வளோதாங்க. பன்னீர் மோஸ்ட் ஆஃப் வீட்டில் ஸ்டாக்கில் தான் இருக்கும். கேப்சிகம் உங்கள் ஆப்ஷன், உங்கள் சாய்ஸில் வந்து க்ரீன் கூட அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரெட்டும் கிடைக்கும். ரெட்ஸ்லாம் வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்சிங்காக இருக்கும், அதனால இதை யூஸ் பண்ணுறேன். பட் உங்கள் ஆப்ஷன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. டேக் கேர் அண்ட் பை நவ்.